வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிவர் புயல் நேரத்தில் கழக தொண்டர்கள் எப்போதும் போல் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்க வேண்டும். டிடிவி தினகரன் வேண்டுகோள். நிவர் புயல் காரணமாக தமிழகத்தில் நாளை அரசு விடுமுறை அறிவிப்பு. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். சென்னையில் சூறைக்காற்றுடன் பல இடங்களில் மழை. புறநகர் பகுதிகளிலும் பலத்த மழை. நிவர் புயல் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் நாளை ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நாளை கடக்கிறது நிவர் புயல். மாமல்லபுரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நிவர் புயல் நாளை மாலை புதுச்சேரி அருகே அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை மைய தென் மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. நிவர் புயல் காரணமாக நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று அதீத கனமழை பெய்யும். புயல் கரையை கடக்கும் போது 7 மாவட்டங்களில் அதிவேகத்தில் காற்று வீசக்கூடும் என தகவல். தஞ்சை, நாகை உட்பட 7 மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் நிறுத்தம். புயல் முன்னெச்சரிக்கை கருதி அரசு நடவடிக்கை. விரிவான செய்திகளை பார்க்கலாம். நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் நாளை அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் நாளை தீவிர புயலாக மாறி காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என வானிலை நிலையம் அறிவித்துள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பலத்த மழையால் சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இந்நிலையில் நிவர் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் நாளை அரசு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளில் உள்ள அரசு ஊழியர்கள் மட்டும் நாளை பணிபுரிவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புறநகர் ரயில் சேவை நாளை காலை 10 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாகவும், காலை 10 மணி வரை சூழலுக்கு ஏற்ப ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட ரயில்களில் பயணம் செய்வதற்காக முன்பதிவு செய்த பயணிகளுக்கு டிக்கெட் கட்டண தொகை முழுவதும் திரும்ப வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 430 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிவர் புயல் நாளை மாலை புதுச்சேரி அருகே அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர துவங்கியுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும், அதனை தொடர்ந்து அதிதீவிர புயலாகவும் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் வலு அதிகரிக்க இருக்கின்ற நிலையில் நாளை புயல் கரையை கடக்கின்ற பொழுது நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் கஸ்டிங்
வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரையில் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். ஓகே. நிவர் புயல் நேரத்தில் கழக தொண்டர்கள் எப்போதும் போல் மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்க வேண்டும் என்றும், பாதிக்கப்படும் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் தொடர்பான எச்சரிக்கை தொடர்ந்து வெளியாகி வரும் சூழலில் எப்போதும் போல மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பதற்கான முன்னேற்பாடுகளை கழக உடன்பிறப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புயலால் மக்களுக்கு எத்தகைய பாதிப்பும் ஏற்படக்கூடாது என நாம் பிரார்த்திக்கும் அதே நேரத்தில், ஒருவேளை ஏதேனும் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் இயற்கை பேரிடர் நேரங்களில் நேரடியாக களம் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதில் நாம் எப்போதும் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்து வருகிறோம் என திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கஜா புயல் நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் இரவு பகலாக இருந்து ஆற்றிய பணிகளை இப்போதும் டெல்டா பகுதி மக்கள் நினைவு கூறுகின்றனர். எனவே புயலுக்கு முன்பும் புயல் கரையை கடந்த பின்னும் மக்களுக்கு உதவும் பணிகளை கழகத்தினர் மிகுந்த கவனத்தோடும் பாதுகாப்போடும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொரோனாவால் 17 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 11,639 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 1,557 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,73,176 அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 17 பேர் உயிரிழந்தனர். இவர்களுடன் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,639 அதிகரித்தது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 469 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை 2,12,970 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,910 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்தனர். தமிழகத்தில் இதுவரை 7,49,662 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் 146 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 90 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 73 பேருக்கும், சேலம் மாவட்டத்தில் 78 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 73 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிவர் புயலினால் பெய்த கனமழை காரணமாக சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் முழங்கால் அளவிற்கு நீர் தேங்கியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நள்ளிரவில் இருந்தே விட்டு மழை பெய்து வந்த நிலையில் மாலையில் இருந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக வைத்தியநாதன் மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் மழைநீர் செல்ல வழியில்லாமல் குளம் போல் தேங்கியுள்ளது. முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் நடந்து செல்கின்றனர். மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்படாததே மழைநீர் தேங்கியுள்ளதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 மணி நேர மழைக்கே வெள்ளத்தில் தத்தளிக்கும் நிலையில் மழை தொடர்ந்தால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளுடன் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். மரக்காணம் கடற்கரை ஓரம் உள்ள கிராமங்களில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு அண்ணாதுரை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புயல் கரையை கடக்கும் பொழுது விழுப்புரம் மாவட்ட கடற்கரை ஓர கிராமங்களில் 120 கிலோமீட்டர் அளவுக்கு காற்று வீசும் என்று கணித்திருக்கிறார்கள். இந்த 19 மீனவர் கிராமங்களில் இருக்கக்கூடிய 1400க்கும் மேற்பட்ட படகுகள் எல்லாம் மேடான பகுதியில் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறோம். கடற்கரை ஓரத்தில் கூடிய கிராம மக்களுடைய வீடுகள் பாதிக்காமல் இருப்பதற்காகவும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்காமல் இருப்பதற்காகவும் புயல் வரும்பொழுது தங்களுடைய வீடுகளில் நல்ல காங்கிரீட் வசதியான வீடுகள் இருந்தால் வீடுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓலை குடிசை வீடுகள், மண்சோர் உள்ள வீடுகள் இருக்கிறவங்க அவசியமாக புயல் பாதுகாப்பில் வந்துட்டாங்கன்னா அவருடைய உடைமைகளும் அவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அரியலூர் மாவட்டத்தில் பேரிடர் குறித்த தகவல்களை 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி ரத்னா கூறினார். இந்த தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை நம்ம நேரில் சென்று அவங்கள வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி, மழை வரத்துக்கு முன்னாடி ரிலீஃப் சென்டர்ஸில் நம்ம கொண்டு போய் வைக்கிறதுக்காக ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மொத்தம் 29 வல்னரபிள் பாயிண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 29 ரிலீஃப் சென்டர்ஸ் இருக்குது. கல்யாண மண்டபம், சத்திரத்தை நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே ரிலீஃப் சென்டர் தயார் நிலையில் வச்சுருக்கோம். ஜென்செட்டு, பவர் சா எல்லாமே தயார் நிலையில் உள்ளது. 24 hours கண்ட்ரோல் ரூம் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லையும் பிடிஓ ஆஃபீஸ் ப்ளஸ் கலெக்டரேட்டில் இருக்குது. 1077 பொதுமக்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது ஆபத்து இருந்ததுன்னா உடனே தெரிவிக்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் பொரசப்பட்ட பகுதியைச் சேர்ந்த கூலி தொழில் செய்யும் தம்பதியின் மகள் நீட் தேர்வில் தேர்ச்சியடைந்தும் தனியார் கல்லூரியில்தான் இடம் கிடைத்துள்ளதால் அவரது மருத்துவ கனவு கேள்விக்குறியாகியுள்ளது. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவன். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியிலே படித்தேன். 184 மார்க் ஸ்கோர் பண்ணேன். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. ஒரு 8 நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ப்ரைவேட்டில் கிடைச்சது KMCHல கோயம்புத்தூரில். தினம் கூலி செஞ்சு சாப்பிட்றவங்க எங்களால் இவ்வளோ காசு கட்ட முடியுமா? மருத்துவக் கல்லூரி ஒரு காணல் நீராக இருக்குது. கிடைச்சும் என்னால் அவ்வளவும் சந்தோஷமாக இருக்க முடியல. என் மகள் இப்போ நீட்டுக்கு படிச்சிருக்கு, பாஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா பாஸ் பண்ணியும் நீட்டுக்கு படித்தும் சீட்டு கிடைச்சும், ஆனால் கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. தனியாரில் தான் சீட் கிடைச்சிச்சு. தான் கூலி வேலை பண்ணுறோமேம்மா, நம்மளால் அவ்வளோ காசு கட்ட முடியுமான்ட்டு ரொம்ப கவலையாக ரொம்ப நாளும் அழுதுட்டு இருந்தோம். கடவுள் ஏதாச்சும் ஒரு வழி காமிப்பாருன்ட்டு ஒரு தைரியத்தில் இருக்கும். இனி தமிழகத்தில் நடைபெற்ற மேலும் சில நிகழ்வுகளை சுருக்கமாக தற்போது காண்போம். நிவர் புயலினால் பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் வரத்து அதிகரித்துள்ளது. ஏரியின் மொத்த உயரமான 24 அடியில் தற்போது நீரின் மட்டம் 21.22 அடியாக உள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 கன அடியில் தற்போது 2913 கன அடி நிரம்பியுள்ளது. ஏரியின் நீர்மட்டம் 22 அடியாக உயர்ந்தாலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தால் மட்டுமே ஏரியில் உபரி நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீனவ கிராமங்களில் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை மீமிசல் அருகே புதுப்பட்டினம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள புயல் பாதுகாப்பு கட்டடத்தை அறந்தாங்கி உதவி ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நிவர் புயல் எச்சரிக்கையால் புதுக்கோட்டையில் 2வது நாளாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 750 விசைப்படகு மீனவர்கள் 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. பாதுகாப்பு நடவடிக்கையாக கரை ஓரத்தில் படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சிவதாபுரம் பகுதியில் உள்ள சேலத்தாம்பட்டி ஏரி உபரி நீரை திருமணி முத்தாற்றுடன் இணைக்க கால்வாய்கள் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் நேரில் ஆய்வு செய்தார். மழைக்காலங்களில் இந்த ஏரி நிரம்பி உபரி நீர் பிரதான சாலையை சூழ்வதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் ஏரி உபரி நீரை வாய்க்கால் மூலம் திருமணி முத்தாறு ஆற்றில் கலப்பதற்கு கால்வாய் அமைப்பதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுக்கோட்டை மாவட்ட அளவில் அறந்தாங்கி, பொன் அமராவதி, ஆலங்குடி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய டெப்போக்களில் உள்ள 386 பேருந்துகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டன. புதுக்கோட்டை டெப்போவில் 65 டவுன் பஸ், 42 வெளியூர் பேருந்துகள் ஆங்காங்கே டெப்போக்களில் நிறுத்தப்பட்டன. திடீரென பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் தங்களது ஊருக்கு செல்ல முடியாமல் பெரிதும் பாதிப்படைந்தனர்.
நிவர் புயலை சமாளிக்கும் வகையில் வண்டலூர் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கம், புலி, வெள்ளை புலி, சிறுத்தைகள், கரடி என முக்கிய அனைத்து வன விலங்குகளும் கூண்டில் அடைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வன அதிகாரி தலைமையில் 3 மணிக்கு ஒரு முறை முழு ரோந்து பணி மேற்கொள்ளப்படுகிறது. மணல் மூட்டைகள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான அளவு இறைச்சிகள், தாவரங்கள், பழங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளதால் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது மிக முக்கியமானது என கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. சேலத்தில் கடனை அடைப்பதற்காக பிறந்து 6 மாதமே ஆன தனது ஆண் குழந்தையை தந்தை விற்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தாதகாப்பட்டியைச் சேர்ந்த சவுகத் அலி, ஷர்மிளா பானு தம்பதிக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்தது. கடன் தொல்லையால் அவதியுற்ற சவுகத் அலி தனது குழந்தையை பணத்திற்காக விற்றுள்ளார். இந்நிலையில் பேரனை காண வந்த தாத்தா குழந்தை இல்லாததால் அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் போலீஸ் நடத்திய விசாரணையில் அஸ்தம்பட்டி அடுத்த பெரியபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரம் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு தனது குழந்தையை சவுகத் அலி விற்றது தெரியவந்தது. சம்பவம் குறித்து சவுகத் அலி உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுவாமி சன்னதி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது பிரியா உடையுடன் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தில் வருகிற 2ஆம் தேதி திரு கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறுகிறது. அன்று மீனாட்சி அம்மன் கோவில், பொற்றாமரை குளம், அம்மன், சுவாமி சன்னதிகளில் லட்ச தீபம் ஏற்றப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்ட கடற்கரை கிராமங்களில் புயல் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் திரு பி. நாகராஜன், கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் ஆகியோர் பெராம்பட்டு, பரங்கிப்பேட்டை, சின்னூர், நொச்சிக்காடு ஆகிய பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நிவர் புயல் எச்சரிக்கை காரணமாக அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமமடைந்தனர். நிவர் புயல் எச்சரிக்கை காரணமாக விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை அரசு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விழுப்புரம், செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு 26 லட்சம் ரூபாய் செலவில் 4 வெண்டிலேட்டர் கருவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் வழங்கினார். ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய வெண்டிலேட்டர் கருவிகளை ரோட்டரி சங்கம் சார்பில் அதன் மண்டல தலைவர் டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கினார். அதனை மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் பெற்றுக்கொண்டு மருத்துவமனை பயன்பாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் வழங்கினார். ராமநாதபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மக்கள் பணிக்கு நிதி வழங்காததை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 11 ஊராட்சிகளில் 429 ஊராட்சி தலைவர்கள் உள்ளனர். அவர்கள் பதவியேற்று ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் கிராமத்தின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் நிதி பற்றாக்குறை தொடர் பிரச்சினையாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி ஊராட்சி மன்ற தலைவர்களின் முழுமையான அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி உலகளவிலான மேலும் சில முக்கிய நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம்.
கையுறை தயாரிப்பதில் உலகின் மிகப்பெரிய நிறுவனமான டாப் குளோப் நிறுவன பணியாளர்களிடையே கொரோனா பரவுவதை அடுத்து அந்நிறுவனத்தின் தொழிற்சாலைகளும் பணியாளர்களுக்கான விடுதிகளும் மூடப்பட்டன. மலேசியாவில் உள்ள டாப் குளோப் நிறுவனத்தின் உற்பத்தி கூடங்கள் இருக்கும் பகுதிகளில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவியதை அடுத்து அந்நிறுவன பணியாளர்களிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 5800 பேரிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 2453 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்நிறுவனத்துக்கு சொந்தமான 28 தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. அஜர்பைஜான், ஆர்மீனியா நாடுகளுக்கு இடையே அமைதி உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்ட நிலையில் நகோர்னோ கராபாக் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் ரஷ்ய ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். நகார்னோ கராபாக் என்ற தன்னாட்சி பெற்ற பகுதிக்கு உரிமை கோரி அஜர்பைஜான், ஆர்மீன் நாடுகளுக்கு இடையே அடிக்கடி சண்டை நடப்பது வழக்கமாக உள்ளது. இதேபோல் இரு நாட்டு ராணுவத்தினரும் பல வாரங்கள் தொடர்ந்து பயங்கர தாக்குதல் நடத்திய நிலையில் ரஷ்ய அரசின் முயற்சியில் அமைதி உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து ரஷ்ய ராணுவத்தின் அமைதி காக்கும் படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா நாட்டின் வால்டேவியா நகருக்கு அருகே பலத்த மழை கொட்டியதால் நிலச்சரிவு ஏற்பட்டது. அப்போது சாலை ஓரம் இருந்த உணவு விடுதியின் மீது பெருமளவு மண் மற்றும் பாறைகள் விழுந்ததால் விடுதி கட்டடம் இடிந்தது. இதில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததாகவும் இடிபாடுகளுக்குள் சிக்கிய 15க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணிகள் நடந்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் மோசமாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக தடுப்பூசி போடப்படும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவித்துள்ளார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனெகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள தடுப்பு மருந்து கொரோனா வைரஸ் சிகிச்சையில் மிகுந்த பயனளிக்கும் என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள பிரதமர் இவ்வாறு அறிவித்துள்ளார். இருப்பினும் தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டார்கள் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் தனிமையில் தவித்து வரும் யானையை கம்போடியாவுக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளன. இஸ்லாமாபாத் நகர பூங்கா ஒன்றில் பராமரிக்கப்பட்டு வரும் ஒற்றை யானையை தனியாக வைத்து பராமரிப்பது விலங்குகள் நலத்துக்கு எதிரானது என்றும் அதை பிற யானைகளுடன் சேர்ந்து வாழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடந்த 3 ஆண்டுகளாக உலகளவில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து காவன் என்ற அந்த யானையை கம்போடியாவுக்கு அனுப்ப முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான வழியனுப்பு விழாவில் அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அமெரிக்காவில் ஆகஸ்ட் மாதத்துக்கு பின் கொரோனா வைரஸ் பாதிப்பில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிப்பதால் 23 மாநிலங்களில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் இம்மாதம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ள நிலையில் தினமும் புதிதாக பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்திற்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது. நியூ மெக்சிகோ, அரிசோனா, விர்ஜீனியா மாநிலங்களில் புதிய பாதிப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன. பிரான்ஸ் நாட்டில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அகதிகள் முகாமை போலீசார் அகற்றியதால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் உருவானது. பாரிஸ் நகருக்கு அருகே ஏற்கனவே இதுபோன்ற முகாம் ஒன்றை போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன் அகற்றினர். இந்நிலையில் மீண்டும் புதிதாக உருவாக்கப்பட்ட முகாமை அகற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அகதி முகாமில் இருந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் உருவானது. இந்நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து தீவிரவாத தாக்குதல், போர் மற்றும் பஞ்சம் காரணமாக ஏராளமான அகதிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றனர். ஹாங்காங்கில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவத் தொடங்குவதால் புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஹாங்காங் நகரில் மட்டும் ஒரே நாளில் 80 பேருக்கு புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஒரு நடன விடுதி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வந்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. இதனால் கொரோனா பரிசோதனை மையங்களில் முன்னாள் ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை காண முடிந்தது. இதற்கிடையே பொழுதுபோக்கு விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில் நிலையங்களுக்கு 7 நாட்கள் வரை புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
எத்தியோப்பியாவின் டீக்ரே பகுதியில் பயங்கர சண்டை நடந்து வருவதாக அங்கிருந்து தப்பி வரும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எத்தியோப்பியாவின் வடபகுதியில் உள்ள டீக்ரே பகுதியில் உள்ள பிராந்திய அரசு மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளது. ராணுவத்தை தாக்க உள்ளூர் படைகளுக்கு பிராந்திய அரசு உத்தரவிட்டதால் கடந்த சில வாரங்களாக பயங்கர சண்டை நடந்து வருகிறது. இதற்கிடையே டீக்ரே பகுதியில் பிராந்திய படைகளுக்கு எதிராக மிக மோசமான சண்டை நடந்து வருவதாக அங்கிருந்து தப்பிய அகதிகளாக வெளியேறும் பொதுமக்கள் அச்சத்துடன் தகவல்களை பகிர்ந்துள்ளனர். மெக்சிகோ எல்லை நகரத்தில் இருந்துதான் அமெரிக்கா முழுவதும் தற்போது கொரோனா வைரஸ் பரவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையருகே அமைந்துள்ள எல் பாசோ நகரில் 6,80,000 பேர் வசித்து வருகின்றனர். தற்போது நிலையில் இந்நகரில் 80,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மருத்துவமனைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் புதிதாக வரும் நோயாளிகளுக்காக தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவுவதன் மைய புள்ளியாக எல் பாசோ மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.